ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட், பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் ஆப் அண்ட் போர்ட்டலில் கொடுத்துருக்குறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத, பத்மாராதனன்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவாவில் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த சேவாவையும் பார்த்துட்டு அப்போவே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த லக்கி டிப் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜனவரி 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஜனவரி 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 2 நாள் ஓப்பனில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். செலக்ட் ஆனவங்களோட ரிசல்ட் 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிக்கணும். அடுத்து ஏப்ரல் மாதத்தோட ஆர்ஜித சேவா புக்கிங், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவா நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு சுபதமென்ட்ரி வழியாக போய் 300 தர்ஷன டிக்கெட், சர்வதர்ஷனம்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே திருப்பதி பெருமாளில் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் எலிஜிபிளாக இல்லை, ஆனாலும் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிக்கெட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் பர்டிகுலராக கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மகாத்வாரம் வரைக்கும் நம்ம கூட்ட நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக சிங்கிள் லைனில் போயிடலாம். அதுக்கப்புறம் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப வேணால் க்ரௌட் இருக்கத்தான் செய்யும். எல்லா பக்தர்களோட நம்ம சேர்ந்து போயிட்டு தான் வெளியில் வருவோம். இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக போகலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் ஜனவரி 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் ஜனவரி 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா தான். ஆனால் சேவாவை நம்ம எஸ்விபிசி சேனலோட யூடியூப்லேயோ டிவிலேயோ பார்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா பார்த்துக்கலாம். 300 தர்ஷனம் வழியாக நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 300 தர்ஷனம் டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது ஜனவரி 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து 23ஆம் தேதிக்கு இப்போதைக்கு 2 புக்கிங் பற்றின அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா காலையில் 10 மணி போல் அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுறாங்க. அது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் அதே 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதை பற்றின அப்டேட் இன்னும் வரல, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 23ஆம் தேதி 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங். அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி 3 புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஜனவரி 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே ஜனவரி 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட 200 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 புக்கிங் சேம் டேட் சேம் டைம் இருக்குது. அடுத்து அதே 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோணா 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்குது. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஸ்ரீனிவாச திவ்யா நகர ஹோமம் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க பிப்ரவரி மாதத்துக்கு. பிப்ரவரியில் ஆன்லைன்லேயே தர்சன டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் சுவாமி தர்சனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ரீனிவாச திவ்யா நகர ஹோமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1600 2 பேர் நம்ம ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு அலிப்பிரியில் 300 தர்ஷனம் வழியாக போய் சுவாமி தர்ஷனமும் பார்த்துட்டு வரலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 25ஆம் தேதி கூட 2 புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வர வேண்டிய அப்டேட் என்னென்னா ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட்.
அது வரணும், இன்னும் வரல. மோஸ்ட்லி ஜனவரி 27 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் வரணும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் பற்றின அப்டேட் வரணும். ஸோ அதோட அப்டேட்ஸும் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க புக்கிங் பற்றின அப்டேட்லாம். ஈவன் வசந்தோத்சவத்தோட புக்கிங் பற்றின அப்டேட்டும் வரல. ஜனவரி 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு தர்ஷன டிக்கெட்டும் ஏப்ரல் மாதத்தோட ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டேட் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுத்துட்ருக்கிற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வைகுண்ட துவாரத்துக்கு உண்டானது ஜனவரி 18ஆம் தேதியோட டோக்கன்ஸில் ஒரு 9000 டிக்கெட்ஸ் போல் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்தது. 18ஆம் தேதி இது தீந்தோன்னு 19ஆம் தேதி இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 19ஆம் தேதினா மோஸ்ட்லி நைட்டுக்குள்ளார தீந்துரும். இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறேன். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,417 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.42 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 19,396 பேர். இப்போ நாளைக்கு நைட்டு வரைக்கும், இன்கேஸ் நாளைக்கு நைட்டுக்குள்ளார 19ஆம் தேதி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் திங்கட்கிழமை காலையில் 2 மணி போல் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் ஸ்ரீவாரிமேட்டில் காலையில் 6 மணி போல் திங்கட்கிழமை காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேன் தர்ஷன் கூட திங்கட்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஈவன் என்ஆர்ஐ தர்ஷன் கூட. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் இம்மிடியட்டாக நீங்கள் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, திருமலா திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், ஒரு சேவாசம் திருமலாலயம் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயும் நடக்கிறது பற்றி, வாலண்டரி சேவை பற்றி, டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு ரெகுலராக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன், ஸ்லாட்டட் சர்வஸ் தர்ஷன் டோக்கன் பற்றின அப்டேட் தெரிய வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வசந்தோச்சம் பற்றின வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.